ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைட்டில் வந்து காம்பவுண்ட் வால் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த இப்போ காம்பவுண்ட் வால் ஒர்க்கில் வந்து டாப் லெவலில் வந்து ஒரே லெவலில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இப்போ அந்த சைட்டில் வந்து பாயிண்டிங் வச்சுட்ருக்கோம். அந்த பாயிண்டிங் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காம்பவுண்ட் வாலோட 2 சைட்லேயும் வந்து நம்ம வந்து டியூப்வெல் கொடுக்கணும். அதாவது அந்த எண்டில் இருந்து எந்த எண்டு வரைக்கும் நம்ம டியூப்வெல் செக் பண்ணணும். அப்படி டியூப்வெல் செக் பண்ணும் போது எந்த ஹைட்டு டவுனு எது ஹைட்டுன்னு பார்த்து எது ஹைட்டாக இருக்கோ அதில் வந்து 0 பாயிண்ட் வச்சுட்டு அந்த 0 பாயிண்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து நூல் பிடிச்சிடணும். நூல் பிடிச்சிட்டு உங்களுடைய மட்டப்பளவை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 6 ஃபீட் வச்சுருப்பீங்க, 5 ஃபீட் வச்சுருப்பீங்க, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்டிங் வச்சுட்டே போகணும். அப்படி வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நீட்னஸாகவும் அதோட அளவு வந்து திக்னஸ் வந்து குறையாமவும் பார்க்குறதுக்கு வந்து கார்னர் ரொம்பவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.